வணக்கம். ஒரே ஒரு சிம்பிளான டெக்னிக். அத வச்சு நீங்க இந்த உலகத்த பார்க்குற விதத்தையே இன்னும் ஸ்மார்ட்டா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உங்க உணர்ச்சிக்கும், நீங்க செய்ற செயலுக்கும் நடுவுல சும்மா ஒரே ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிக்கிறது தான். வாங்க, இந்த ஒரு பவர்ஃபுல்லான பழக்கம் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றத்த கொண்டு வரும்னு இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? கோவத்திலயோ இல்ல ஒரு பதட்டத்திலயோ டக்குன்னு எதையாவது பேசிருவோம். ஆனா சொன்ன அடுத்த செகண்டே ச்சே இப்படி சொல்லியிருக்கவே கூடாதுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுற தருணங்கள் தான் நம்மள நிறைய சிக்கல்ல மாட்டி விடுது. இத ஒரு பொறின்னு கூட சொல்லலாம். உடனடியா எதிர்வினையாற்ற ஒரு பொறி. ஒரு விஷயம் நடந்த உடனே யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம இமோஷன்ல முடிவெடுக்கிறது. இதுல நம்மள நிறைய பேர் ரொம்ப ஈஸியா மாட்டிக்கிறோம். சரி, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? இப்போ நம்ம கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு எமோஷனல் ஆகி டக்குன்னு ரியாக்ட் பண்றது. இத நாம இப்போதைக்கு லோ ஐக்யூ பழக்கம்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இது உங்க ஒரிஜினல் ஐக்யூ லெவல சொல்லல. அந்த ஒரு மொமெண்ட்ல நாம எப்படி யோசிக்கிறோங்கிறத பத்தி தான் பேசுறோம். சரி, 2வது சாய்ஸ் என்னன்னா லாஜிக்கலா பொறுமையா பதில் சொல்றது. இதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கிற ஹை ஐக்யூ பழக்கம். அப்போ உண்மையான புத்திசாலித்தனம்ங்கிறது நம்ம எவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கோங்கிறதுல மட்டும் இல்ல, அது நம்மளோட சிந்தனையை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. நம்ம இமோஷன்ஸை கட்டுப்படுத்தி லாஜிக்கு இடம் கொடுக்கறது இருக்கே, அதுதான் உண்மையான திறமை. பாருங்க, இந்த முழு விஷயத்தோட மைய கருத்தே இதுதான். ஒரு கோபமான இமெயிலுக்கு உடனே பதில் அனுப்புறதை விட, இல்ல ஒரு விவாதத்துல சட்டுன்னு கத்தி பேசுறதை விட, அந்த இமோஷனல் ரியாக்ஷனை கொஞ்ச நேரம் தள்ளி போடுறோமே, அந்த திறமை தான் உண்மையான புத்திசாலித்தனம். சரி, இந்த உடனடி எதிர்வினைங்கிற பொறியிலே இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். யார் வேணும்னாலும் இது யூஸ் பண்ணலாம். அதுதான் நம்ம கதையோட ஹீரோ. ஆமா, அந்த டெக்னிக்கோட பேரு அந்த இடைவெளி. கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல, ஆனா இதோட சக்தி நாம நினைக்கிறத விட ரொம்ப அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். உங்களை கோவப்படுத்துற இல்ல தூண்டுற ஒரு விஷயத்துக்கும் அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கும் நடுவுல வேணும்னே ஒரு செகண்ட் கேப் விடுறது. அவ்வளவுதான். அந்த ஒரு நொடி அதுதான் எல்லாத்தையும் மாத்தப் போகுது. இந்த சின்ன கேப் நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய மேஜிக்கையே பண்ணுது. அது நம்ம சிந்தனை பாதையையே மாத்தி அமைக்குது. ஒரு விஷயத்துக்கு உடனடியா ரியாக்ட் பண்றதுக்கும் யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை உருவாக்குறதே இந்த இடைவெளி தான். இத 2 பாதையா கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு தூண்டுதல் வருது. யாரோ உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. முதல் பாதையில போனீங்கன்னா உடனே எமோஷனல் ஆகி கத்திடுவீங்க. ஆனா 2வது பாதையில அந்த ஒரு நொடி இடைவெளியே நீங்க கொண்டு வரீங்க. அந்த ஒரு நொடியில பாதையே மாறிடுது. எமோஷனுக்கு பதிலா லாஜிக் முன்னாடி வருது. அதோட ரிசல்ட்டா ரொம்ப யோசிச்ச பவர்ஃபுல்லான ஒரு பதில் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுது. ஓகே, இது என்ன, இது ஏன் முக்கியம்னு இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது, இதனால நமக்கு என்னெல்லாம் உறுதியான நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த ஒரு நொடி இடைவெளியால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. பிரஷர்ல கூட தெளிவா முடிவெடுக்க முடியும். தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்கலாம். நம்மளோட பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் உறவுகளை இன்னும் நல்லபடியாகும். முக்கியமா மன அமைதி கிடைக்கும். இந்த சின்ன பழக்கத்தால நீங்க சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுபவரா இல்லாம சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துபவரா மாறுறீங்க. சரி, இந்த ஒரு நொடி இடைவெளி ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பட்டுச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி உங்க சிந்தனையை தூண்டுற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமே இந்த ஐடியாவை ஸ்கிரீன்ல பார்க்கறதோட நிறுத்திக்காம உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு கஷ்டமான பேட்சலா, எரிச்சல் ஊட்டுற ஒரு மெசேஜ் படிக்கும் போதா, இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கும் போதா, யோசிங்க. உங்க முதல் இடைவெளிய எப்போ எங்க பயன்படுத்த போறீங்க? அந்த ஒரு நொடி உங்க முழு நாளையும் மாத்திர சக்தி அதுக்கு இருக்கு.